வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ போட்டிருந்தாங்க. காயத்ரியும் பிந்து மாதவியும் வச்சு. நான் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தேன், பிந்து மாதவி எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நியாயமா பேசுறாங்க, மக்கள் சார்புல இருந்து பேசுறாங்க. உள்ள அவங்களுக்கு ஒரு ஆப்வியஸ்லி அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இங்க வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வேணும்னே பண்றாங்களா இல்ல மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு காயத்ரிய ஒரு சோஃபால உட்கார வச்சு, ஏன் பரணியை நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி யாருமே பேசல. அது பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அவங்க காயத்ரி கிட்ட கேக்குறாங்க, பரணியை ஏன் நீங்க இப்படி ட்ரீட் பண்ணீங்க, நீங்க யாருமே அவரை மதிக்கவே இல்லை, அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காயத்ரியோட ரெஸ்பான்ஸ் பரணி தான் எங்களை அந்த மாதிரி பண்ண வச்சாரு, he made us to act in such way அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிந்து மாதவி சொல்றாங்க, அப்படி எனக்கு தோணலையே அப்படின்றாங்க. அதுக்கு காயத்ரி பப்பரப்பான முழிக்கிறாங்க, இஞ்சி தின குரங்கு மாதிரி. ஏன்னா முதல் தடவையா அவங்கள ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க இல்லையா. அதனால பரணி குறுக்கு நெடுக்குமா நடக்கிறது அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் கார்னர் பண்றீங்க, ஏன்னா நீங்க எல்லாரும் அவரை கார்னர் பண்ணீங்க, அதனாலதான் அப்படி நடந்தாரு, அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் தேவை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாரம் தலைவர் யாரு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேக்குறாங்க. பிந்து மாதவிக்கு ஆல்ரெடி தெரியும் தான் நினைக்கிறேன். காயத்ரி நான் தான் அப்படின்றாங்க. நீங்க லீடர் ஆச்சே, அப்ப போய் தடுக்க வேணாமா அவர் ஏறி குதிக்கிறப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்கு காயத்ரி பேன்னு முழிக்கிறாங்க. அதோட ப்ரோமோ கட் ஆகுது. நான் சொல்ல வர்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். பரணியோட கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு அந்த வீட்டுல யாருக்குமே தகுதி இல்லை, ஓவியாவை தவிர. ஏன்னா ஓவியா தான் பரணி போறப்பையும் பாய் பரணின்னு சொன்ன ஒரே ஆளு. பரணியை எந்த விதத்திலயும் நோகடிக்காத ஒரே ஆளு ஓவியா தான். ஓவியா மட்டும்தான் அங்க இருக்க நல்ல மனசு. மத்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு. கணேஷ் அவரு மட்டும் வேணா கொஞ்சம் சொல்லலாம், ஆனா டிப்ளமேட்டிக்கா இருக்காருன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவர் யாரையும் நோகடிக்கல இது வரைக்கும். சோ அந்த விதத்துல அவரை சொல்லலாம். ஓவியாவை தவிர வேற யாருமே அங்க இல்ல ஆக்சுவலா பரணியை பத்தி பேசுற அளவுக்கு தகுதி. ஏன்னா கணேஷ் இவ்வளவு பேசினாரு, அவரு கூட போய் தடுக்கல. அவரு இந்த லூசுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டாரு. இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசணும், பரணி ட்ரீட் பண்ணாரு, கேர்ள்ஸ் கிட்ட மிஸ் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது நமிதா மட்டும் தான் சொன்னாங்க. வேணும்னா இந்த காயத்ரியும் சொல்லியிருப்பாங்க அவங்க மேல இடிச்சாங்க அப்படின்னு. இல்ல ஜூலி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜூலி எல்லாருக்கும் ஒத்து ஊதணும் இல்லையா, அதனால சப்பக்கட்டு கட்டிருக்கலாம். பரணி கேரக்டரை பத்தி பேசுறீங்க, நீங்க சொல்றீங்க ஓவியாவை பார்த்து, வெளியே வந்தா பாருங்க நடக்கிறதே வரன்றீங்க. மேடம், நீங்க இப்ப வெளியே வந்தாதான் நடக்கிறதே வேற. ஆல்ரெடி கேஸ் புக்கா இருக்கு, பிஜேபில இருந்து தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. ஸ்லிப்பர் ஷாட் ஷுவரா கன்ஃபார்ம். நீங்க வெளியே வந்தீங்கன்னா மக்கள் செம கொந்தளிச்சிருக்கிறாங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது தப்பு பண்ணவெல்லாம் தைரியமா பேசுறான், தப்பே பண்ணாத பரணி ப்ரோக்ராம் விட்டு வெளியே போறதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ப்ரோமோஸ் போடுறாங்க, இந்த மாதிரி காயத்ரி கேள்வி கேட்கறாங்க, எல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் விஜய் டிவி இதுல பயங்கரமா பிளே பண்றாங்க. நீங்க எல்லாம் கரெக்டா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, கமல் சார் காயத்ரி ஒன்றும் ட்ரில்லே பண்ணல. இவங்க கமல் சார் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் பிந்து மாதவி வச்சு கேட்க வச்சு அந்த மேட்டரை அப்படியே சப்பையா முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது. கமல் சார் பயங்கர பயாஸ்டா இருக்காரு மாதிரி எனக்கு தோணுது காயத்ரி கிட்ட. அதை அவங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும், ட்ரில் பண்ணி. விஜய் டிவியோட ஃப்ராடுத்தனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா பரணியை ட்ரீட் பண்ணதுக்கெல்லாம் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் இதுக்கு மேலாம் தாங்க முடியாது. பிந்து வெல்டன், இதே மாதிரி கிரில் பண்ணிட்டே இருங்க. மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க அங்க உள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.